ஒரு மனிதன் இந்த உலகத்துல பிறந்ததிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்றான். அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கை முடிந்த பிறகு அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கும்போது அவன் செய்த செயல்களை பொறுத்துதான் அவனுடைய மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை அமையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனை 3 விஷயங்கள் பின்தொடரும் சொல்றாங்க. என்னென்ன விஷயம் சொல்லலாமா? என்னென்ன விஷயம் பின்தொடரும்? ஒரு மனிதன் மவுத்தாயிட்டான், அவனை வந்து கஃன்லாம் பண்ணியாச்சு, கபிரிஸ்தானுக்கு தூக்கிட்டு போறாங்க. அவனை என்னென்ன விஷயங்கள் பின்தொடர்ந்து செல்லும்? செல்வம், அவனுடைய அமல்கள், அவனுடைய குடும்பம். அதுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யர்ஜிஉ இஸ்னைன் வ யப்கா வாஹித். அதில் 2 விஷயங்கள் திரும்பி வந்துடும். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அவனிடம் நிரந்தரமாக அவனோடவே இருக்கும். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, செல்வமோ அவனுடைய குடும்பமும் திரும்பி வந்துடும். இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்முடைய நேரத்தை, நம்முடைய ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம என்ன செய்வோம்? என்னுடைய பிள்ளைய பார்க்கணும், என்னுடைய கணவரை பார்க்கணும், என்னுடைய தாய் தந்தையை வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம என்ன செய்யறோம்? அவங்களுக்காக செலவிடக்கூடியவங்களாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த உறவினர்கள் என்ன செஞ்சிருவாங்க? நம்மளை விட்டு பிரிந்து வந்து விடுவார்கள். கபர்ல அடக்கணும்னு திருப்பி வந்துருவாங்க. இந்த உலகத்தில் இருக்கும்போது மனிதன் எதை வந்து எனக்கு தேவை தேவை இன்னும் வேணும்னு சேர்த்து வைக்கிறானோ அந்த செல்வமும் அவனிடம் நிரந்தரமாக இருக்காது. அவன் அணிந்திருக்கக்கூடிய நகை எல்லாத்தையுமே எடுத்துட்டு தான் ஒரு மனிதனை கஃனை இடுவாங்க. அதன் பிறகு அவனுக்கு அந்த செல்வம் எந்த ஒரு வகையிலுமே பயனளிக்காது. அவன் சம்பாதித்து வைத்திருந்த செல்வத்தின் மூலமாக அவனுக்கு எந்த ஒரு பயனுமே கிடையாது. யப்கா வாஹித், ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவனிடம் இருக்கும். அது என்னன்னு பார்த்தோம்னா, அவன் செய்த நல்ல அமல்கள். என்னென்ன நன்மையான காரியங்களை செய்திருந்தானோ அதுதான் வந்து அவனிடம் நிரந்தரமாக தங்கி இருக்கக்கூடியதாக இருக்கும். எனக்கு இன்றைய தினம் கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, அமல்களின் சிறப்பு. என்னென்ன அமல்கள்ல சிறப்பான அமல்கள் இருக்குது, நம்ம எதையெல்லாம் கவனமாக செய்யணும் அப்படின்றத பத்தி தான் இன்றைய தினத்துல நான் பேச இருக்கக்கூடிய தலைப்பாக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டால் அந்த மனிதனுக்கு முதலில் கடமையாவது என்ன? இப்ப நம்ம இதை பார்க்கணும். இப்ப நாம எல்லாம் என்ன சொல்றோம்னா, என்னுடைய பெயர் ஆமினா, என்னுடைய பேர் ஃபாத்திமா, என்னுடைய பேர் முஹம்மது இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனிதனும், இஸ்லாமியனாக பிறந்த மனிதர்கள் என்ன செய்யறோம்? பேரை வச்சுக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்ற அந்த கலிமாவே சொல்லி விடுகிறோம். இதுக்கு அப்புறமா நம்ம மீது என்ன கடமை? அமல்கள்ல என்ன கடமையாகுது அப்படின்டா தொழுகை. சரிங்களா? இத வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஆத் இப்னு ஜமல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி என்ன செய்யறாங்கண்டா, போருக்காக அனுப்பி வைக்கிறாங்க. யமன் தேசத்தை நோக்கி போருக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அவங்க கிட்ட வந்து என்ன விஷயங்களை சொல்லி அனுப்புறாங்கன்னா, உங்ககிட்ட வந்து வேதம் கொடுக்கப்பட்ட மக்களிடம் நான் உங்களை அனுப்புகிறேன். நீங்க அவங்க கிட்ட போயிட்டு அல்லாஹ் தஆலா தான் ஒருவன், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்ற கலிமாவை எடுத்து சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்ற கலிமாவை அவர்கள் எடுத்துக்கொண்டால் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தொழுகை கொண்டு ஏவுங்க. அவங்க என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் அந்த கூட்டம் வந்து இதற்கு முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்குது. அந்த கூட்டத்திடம் நீங்க போறீங்க. நீங்க போய் என்ன செய்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்ற கலிமாவை சொல்லுங்க. அவங்க அந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அதன் பிறகு அவர்களிடம் நீங்கள் தொழுகை கொண்டு ஏவுங்க. அதன் பிறகு அவர்களிடம் நோன்பை கொண்டு ஏவுங்க. அதற்கப்புறமாக ஜக்காத்து, ஹஜ்ஜின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபிக்கு சொல்லி அனுப்புறாங்க. இதுல நமக்கு என்ன தெரியுதுண்டா, நம் மீது முதலில் கடமையாக இருக்கக்கூடிய விஷயம் தொழுகை தான். ஏன்னா அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, இந்த தொழுகை என்பது சொர்க்கத்தின் திறவுகோலாக இருக்குது. இன்றைய தினம் நம்மிடம் இந்த தொழுகையை நாம் எப்படி பேணி வருகிறோம் அப்படின்னு சொல்லி நாம் சிந்திச்சு பார்க்கணும். இப்ப நம்ம கிட்ட வந்து தொழுகையை நம்ம விட்டுட்டோம் அப்படின்டா என்ன காரணத்துக்காக? இப்ப அல்லாஹ் கிட்ட நம்ம போய் சொல்ல போறோம், நான் இந்த தொழுகையை நான் வந்து விட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் கிட்ட வந்து அல்லாஹ் கேட்பான்ல, ஏன் இந்த தொழுகையை விட்டேன்னு சொல்லும் போது எந்த காரணத்தை சொன்னா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப வந்து சிந்திச்சு பார்க்கணும். இப்ப நம்ம இன்றைய தினம் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக துணி கடைக்கு போறோம். அங்க போயிட்டு என்ன செய்வோம்? 3 மணி நேரம் 4 மணி நேரம் ட்ரெஸ் எடுப்போம். ஆனா அந்த மகரிபுடைய வக்து வருது, இஷாவுடைய வக்து வருது, எதையுமே நம்ம அத காதுல வாங்கி அந்த பாங்க சொல்றாங்க, பாங்குக்கு பதில் சொல்லுவோம், இங்க ஏதாச்சும் ஒரு இடம் இருக்கா தொழுவோம் அப்படின்ற எண்ணம் நம்மளுடைய உள்ளங்களில் வருதா அப்படின்னா வரமாட்டேங்குது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து சண்டே வானா பீச்சுக்கு போறோம், கீழே விரிச்சு உட்கார்றதுக்கு விரிப்பு எடுத்துட்டு போறோம், பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு திங்ஸ் வேணும்னு எடுத்துட்டு போறோம்.
சாப்பாடு வேணும்னு எடுத்துட்டு போவோம். அங்க போனா வக்து வந்தா தொழுவணும், அதுக்கு ஏதாச்சும் ஒரு முசல்லாவை எடுத்துட்டு போவோம், இல்ல தொழுகைக்கான வேற ஏதேனும் ஒரு விரிப்பை எடுத்துட்டு போவோம்னு சொல்லி நம்ம எடுத்துட்டு போறோமா? நம்ம ஒரு இடத்திற்கு போகும்போது தொழுகையும் முக்கியம். நம்ம போற நேரத்துல இந்த இடத்துல வக்து வருமே, லுஹருடைய வக்து வருமே, அசருடைய வக்து வருமே, நம்ம அதை தொழுகணும் அப்படின்றதுக்கான நாம் என்ன ஏற்பாடுகளை செய்து கொண்டு போகிறோம்டா, ஜீரோல தான் நம்ம நிக்கிறோம். அப்போ ரசுல்லாவுடைய காலத்துல நாம எப்படி தொழுதாங்க அப்படின்ற விஷயங்களை நாம் பார்ப்போம். இப்ப நான் உங்களை ஒரு கேள்வியாக கேட்கிறேன், என்னன்னா எந்த காரணத்தை சொன்னால் அல்லாஹ்விடம் இது ஏற்புடையதாக இருக்கும்? ஏன்பா இந்த தொழுகையை விட்டேன்டா, நான் இந்த காரணத்தை சொன்னா அல்லாஹ் ஏத்துப்பான் அப்படின்ற எண்ணம் எந்த காரணங்களுக்கு வரும்? மாதவிடாய் கிடையாது, அதாவது ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் காலத்துல தொழுகை வேணான்னு சொல்லி ரசூல்லாவே சொல்லிட்டாங்க. அதனால மாதவிடாயோட நேரம் கிடையாது, மற்ற நேரங்களை கேட்கிறேன். தொழுகை கடமையான நேரங்கள்ல நாம் தொழுகாம இருக்கும்போது அப்போ அல்லாஹ் நம்மளை கேள்வி கேட்டானா நம்ம என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும்ல. அப்ப என்ன காரணம் சொன்னா அல்லாஹ் ஏற்றுப்பான்? அவங்களுக்கு தொழுகை இல்ல, தொழுகை கடமையானவங்களை கேட்கிறேன். தொழுகை கடமை, தொழுகல அப்படின்றதுக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பான்னு தெரியுது. ஒரு காரணத்தை சொன்னா அல்லாஹ் ஏத்துப்பான் அப்படின்டா நாம என்ன காரணம் சொல்லுவோம்? ஏன்னா ரசுல்லா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நின்றுகிட்டு தொழுவ முடியலையா உட்கார்ந்துட்டு தொழுவுங்க, உட்கார்ந்துட்டு தொழுவ முடியலையா படுத்துக்கிட்டு தொழுவுங்க செய்கை மூலயமான்றாங்க. உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தன்னுடைய இறுதி காலகட்டத்துல 2 சஹாபாக்களுக்கு மேல தோல்ல கைய போட்டுட்டு காலை 2ம் தரையில் இழுபட தொழுவ வச்சிருக்காங்க. அவங்க வைக்க முடியாம போய் பக்கத்துல இருந்த ஒரு சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த தொழுகையை நிறைவு செய்வாங்கன்னு சொல்லி நம்ம ஹதீஸ்கள்ல பாக்குறோம். இன்னும் அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றான் அப்படின்டா, இன்னைக்கு நம்ம இந்த வெளியே போறோம், ஒரு ட்ரெஸ் எடுக்க போறோம், ஒரு மாலுக்கு போறோம், இல்ல பீச்சுக்கு போறோம். இந்த இடங்கள்ல நம்மளால தொழுக முடியல, நான் வெளியே போயிட்டேன் தொழுக முடியல, நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போயிருந்தேன், நான் என்னோட பிள்ளைய ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தேன், நான் கூட இருந்தேன், அந்த இடத்துல என்னால தொழுவ முடியல இப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்னா காரணங்கள் ஒரு சில இடங்கள்ல சொல்லக்கூடியவங்களாக இருக்கும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில போர் புரிந்து கொண்டு இருந்தாங்கல்ல, ரசூலுடைய காலகட்டத்துல அதிகமான போர்கள் இருந்தது. ரசூலுடைய காலகட்டத்துல ஆரம்பமான போர்ல இருந்து எல்லா போர் காலத்திலையும் எப்படி தொழுகணும்னு அல்லாஹ் சொன்னான். போர்ல 2 நபர்கள் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய இடத்துல அந்த சண்டையை விட்டுட்டு தொழுதா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? போர் புரிஞ்சிட்டு இருக்கேன், அந்த போருடைய நேரத்துல வக்து வருது, ஆனா நீங்க போய் தொழுவுங்கன்னு சொல்றான் அல்லாஹ். அப்ப எப்படி தொழுவணும்னு அல்லாஹ் சொல்லி தரான். அது அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில 4வது அத்தியாயத்துல 102வது வசனத்துல சொல்லி காட்டுறான். நீங்கள் ஒரு கூட்டத்தினர் போய் தொழுவுங்க, ஒரு பகுதியினர் முன்னாடி சென்று போய் நின்று தொழுவுங்க, ஒரு பாதி கூட்டத்தினர் அந்த ஆயுதங்களோட பின்னாடி சுத்தி நிக்கட்டும், அவங்க தொழுது முடிச்சுட்டு வந்த உடனே நீங்க போய் தொழுவுங்க, தொழுத கூட்டத்தினர் தொழுவ போறவங்களுக்கு பாதுகாப்பா நில்லுங்க அப்படின்னு சொல்லி சூரத்து நிசால 102வது அத்தியாய வசனமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ நமக்கு எப்படி தொழுகை கடமையாக இருக்குது? இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா, நிச்சயமாக தொழுகையானது முஃமின்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக இருக்குது. ஒரு நாளைக்கு இந்த நேரத்துல இந்த நேரம் வரைக்கும் தான் லொஹரு, இந்த நேரத்தில் தான் அசரு, இந்த நேரத்தில் தான் மகரிப், இந்த நேரத்தில் தான் இஷான்னு சொல்லி நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வலையறுத்தி கொடுத்திருக்காங்க. ஃபஜ்ருடைய நேரம் எப்ப எல்லாமே நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்காங்க. நாம் அந்த பாங்கு சப்தத்தை கேட்ட உடனே என்னை அல்லாஹ் அழைக்கிறான், நான் அல்லாஹ்விடம் பேச வேண்டும், அல்லாஹ்விடம் நான் பேச வேண்டும் அப்படின்றதுக்கான ஆயத்தமாக நான் அந்த இடத்தை விட்டு எழுந்து, நான் என்ன வேலை செஞ்சிருந்தாலும் அதை விட்டு எழுந்து போய் மிஞ்சி போனா ஒரு 10 நிமிஷம் நம்ம செலவு பண்ணுவோமா? அந்த 10 நிமிடத்தை கூட நாம் இன்றைய தினம் செலவழிக்க சிந்திக்கக்கூடியவங்களாக இருக்கும். அப்புறம் தொழுதுக்கலாம், இந்த வேலையை முடிச்சுட்டா ஒரு இது முடிஞ்சிரும் அப்படி சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறோம். அப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த குணத்தை நான் மாற்றிக்கொள்ளணும். ஏன்னா போர் அப்படின்ற ஒரு சூழ்நிலை மிகவும் கடுமையான ஒரு சூழ்நிலை. அங்கே ரசூலுல்லாஹ்க்கு நீங்க இந்த மாதிரி தொழுவுங்கன்னு சொல்லி அல்லாஹ் வழிகாட்டியிருக்காண்டா, அப்ப தொழுகை எந்த அளவுக்கு நம்ம மீது கடமையாக இருக்குது அப்படின்றத நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். அப்புறம் இந்த தொழுகையை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தொழுகக்கூடிய ஒரு நபருக்கும் நிராகரிப்பாளருக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான். முஸ்லிமுக்கும் நிராகரிப்பாளருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தொழுகை தான். தொழுகையை விட்டா முடிஞ்சிடுச்சு, நிராகரிப்பின் பக்கம் நாம் சென்று விடுகிறோம். இப்ப இன்ஷா அல்லாஹ் தொழுகை சரிவர தொழக்கூடியவர்களாக,
கரெக்டான நேரத்துல சரியான வக்துல நாம் வந்து அதிகமாக நம்மளுடைய நேரத்தை தொழுகையை எதிர்பார்த்து காத்து இருக்கக்கூடியவர்களாக நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம வந்து இப்போ தொழுகையை பற்றி பார்க்கும்போது இந்த வீட்டு வாசல்ல ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு. ரசூலுல்லா சொல்றாங்க, உங்களில் ஒருவருடைய வீட்டு வாசலில் ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆற்றுல ஒரு நாளைக்கு 5 தடவை வந்து அந்த மனிதன் குளிக்கிறான் அப்படின்னும் போது அவனுடைய உடலில் அழுக்கு ஏதேனும் இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. 5 வேளை குளிக்கக்கூடிய மனிதனுடைய உடல்ல எந்த ஒரு அழுக்குமே இருக்காது அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லா சொல்றாங்க, இது போலதான் தொழுகையானது ஒவ்வொரு மனிதனுடைய அவனுடைய தவறுகளை விட்டு அவனை வந்து சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்குது. நாம் வந்து தொழுகைக்காக போகும்போது அல்லாஹ்வை நினைவு கூறும் போது நம்மை விட்டு நம்மளுடைய தவறான காரியங்களை விட்டு நாம் வந்து விலகி வரக்கூடியவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல 116வது ஹதீஸாக இந்த இது வந்து இடம்பெறுது. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த தொழுகிறோம்ல, தொழுகையை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் போது ஒரு வக்திலிருந்து இன்னொரு வக்து, சுபுவிலிருந்து லுஹரிலிருந்து அசரு, அதே போல ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மா, இது எல்லாருக்கும் இடைப்பட்ட காலத்துல இருக்கக்கூடிய பாவங்கள் நம்ம அதை தொடர்ச்சியாக தொழுவும் போது மன்னிக்கப்படுது. சின்ன சின்ன பாவங்கள்லாம் இருக்கும்ல, நம்ம அறியாம நம்ம சிறிய தவறுகள்லாம் செஞ்சிருப்போம், அந்த தவறுகள் எல்லாம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பரிகாரமாக இந்த தொழுகை அமையும் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது வந்து புகாரில முஸ்லிம்லயும் வந்து இந்த ஹதீஸ் வந்து இடம்பெறுது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க. இன்னும் அல்லாஹ் வந்து தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான், நரகில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து, மா சலகக்கும் ஃபி ஸகர், உங்களே சகல் என்ற நரகத்துல வந்து எது தள்ளியது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மா குன்னா மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இல்ல. மறுமை நாள்ல நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி அந்த தொழுகை பற்றி தான். தொழுகை கரெக்டா வந்துடுச்சு அப்படின்னா, ஃபர்ல் கரெக்டா வரலன்னா நம்ம சுன்னத்துடைய தொழுகைகள்ல இருந்து நன்மைகளை எடுத்து அல்லாஹ் வந்து தொழுகை சரி செய்வோம். ஆனா இன்னைக்கு நம்மளோட நிலைமை என்ன, ஃபர்லே வந்து கேள்விக்குறியாக இருக்குது. சரி, நாம் அதை மாற்றிக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். நரகத்தில் தள்ளக்கூடிய ஒரு செயல் தொழுகாதவர்களுக்காக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நரகத்துடைய பெயர் என்னன்னா சக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய நரகத்துல இந்த தொழுகாதவர்களுக்கு நரகத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கான். அந்த மக்களை பார்த்து கேட்கும் போது நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை. இந்த வசனம் வந்து 74வது அத்தியாயத்துல 41 43 வரைக்கும் வந்து இடம்பெறக்கூடியதாக இருக்குது. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய தலை நசுக்கப்படுவதை வந்து பாக்குறாங்க. ஒரு மனிதன் வந்து படுத்துட்டு இருக்கான், அவனுடைய தலை வந்து நசுக்கப்படுது, அது பிறகு திருப்பி நசுக்கப்படுது. அப்போ வந்து ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, இவர் யாருன்னு சொல்லி. இது எப்போன்னா விண்ணுலக பயணம், ரசூலுல்லாஹ் வந்து மெஹராஜ் பயணம் போனாங்கல்ல, அப்ப நடந்த சம்பவம். அதுல வந்து ஒரு மனிதர் படுத்துட்டு இருப்பாரு, அவர் மேல வந்து ஒரு பாறாங்கல்ல போடுவாங்க, அது வந்து அந்த மனிதனுடைய தலையை சுக்குநூறா நசுக்கிடும், அது உருண்டு ஓடும். திருப்பி அதை எடுத்துட்டு வந்து வச்சு அந்த மனிதனுடைய தலை திரும்பவும் வந்து அதே தண்டனை வந்து அனுபவித்துக் கொண்டே இருப்பார். எதுக்காக இந்த தண்டனை அனுபவிக்கிறாரு, இவருக்கு என்ன நடந்தது, இவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது என்ன தவறு செஞ்சுட்டு கொண்டிருந்தாருன்னு சொல்லி கேட்கும் போது, இவர் தொழுகையாளியாக இல்ல, இவர் என்ன செய்யல, தொழுகையாளியாக இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து தொழுக போறோம், ஓகே. ரசூலுல்லாஹ் வந்து என்ன சொல்றாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள். இதை வந்து மாலிக் பின் ஹுவைரிஸ் என்ற சஹாபி வந்து அறிவிக்கிறாங்க. நாம் தொழுகைக்கு எது முக்கியம், தொழுக போறோம், அந்த தொழுகைக்கு எது நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கேள்வி வரும். இப்ப நான் தொழுக போறேன், தொழுகைக்கு நமக்கு எது ஃபர்ஸ்ட் வந்து கடமையானது. தொழுக போகணும்னா என்ன வேணும், உளு செய்யணும். உளு செய்யாதான், உளு இல்லைன்னா தொழுகை கிடையாது. அப்போ உளு செய்யக்கூடிய முறை என்ன, எப்படி உளு செய்யணும் அப்படின்றதுதான் அடுத்து நாம் பார்க்க போற விஷயம். உளுவுக்கு என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் உளு செய்ய போறோம்னா என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும், பிஸ்மில்லா. நம்ம வந்து இப்போ நீயத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு சில மக்களிடம் வந்து இருந்து வருது. நீயத் அப்படின்னா என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத், நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் என்னதை பொறுத்தே அமையும். இப்போ நாம வந்து காலையில ஃபஜருக்கு எழுந்துக்கும் போதே தொழுகைக்காக எழுந்துக்கிறோம், நம்ம ஒழு பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணம் உள்ளத்தில் இருக்குது இல்ல, அந்த எண்ணத்தை தான் நீயத்துன்னு சொல்ல. நீயத்துனா எண்ணம் கொள்ளுதல், அப்படி அரபி வார்த்தை நீயத்துன்றதுக்கு எண்ணம் கொள்ளுதல், எண்ணுதல் அப்படின்ற பொருள். இப்போ இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்தே அமையும். இதற்காக ஒழு செய்ய போறேன், இப்போ வந்து என்ன இது இருக்கும்னா, நான் வந்து கிப்லாவை முன்னோக்கி லோஹருக்கான ஃபர்ல 4 ரக்காத்தை தொழுவு போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெளிப்படையாக சொல்லக்கூடிய மக்களும் ஒரு சிலர் இருக்கிறாங்கல்ல. அதனால இந்த விஷயத்தை நான் இங்க பதிவு செய்யறேன். என்னன்னா, நீயத் அப்படின்றது வந்து
எண்ணம், நம்மளுடைய உள்ளத்துல நாம் ஏற்படுத்தக்கூடிய அந்த எண்ணம். எதற்காக எழுந்து போய் நம்ம தொழுவுறோம் அப்படின்னும் போது, ஃபஜருக்காக நாம் எழுந்து போகும்போது நம்ம வந்து ஒழு செய்ய போறோம். இப்ப பாங் சத்தம் கேட்டுடுச்சு, நான் வந்து ஒழு செய்ய போறேன்ற எண்ணத்தோட நாம் எழுந்து போறோம்ல, இந்த எண்ணம் தான் முதலில் முக்கியமானது. இந்த எண்ணத்தை வந்து நாம இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். பாங் சத்தம் கேட்டுச்சா நம்ம போய் ஒழு பண்ணிட்டு வந்து தொழுவணும் அப்படின்ற எண்ணத்தை நம்மளுடைய உள்ளத்துல கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ இந்த உழுவை பற்றி இப்போ ஒழு செய்யற முறை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஒழு செய்யறத பத்தி அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து முழுமையாக சொல்லி கொடுத்துருக்காங்களா? நம்ம ஒழு செய்யறோம், என்னுடைய அம்மா சொல்லி கொடுத்தாங்க, என்னுடைய பாப்பா சொல்லி கொடுத்தாங்க, பயான்ல கேட்டேன், அதனால நான் ஒழு செய்யறேன். ஒழுவை யார் சொல்ல? ஃபர்ஸ்ட் ஒழுவுடைய முறை முழுமையாக யாரின் மூலமாக தெரியுது? நம்ம குர்ஆன்ல இருந்து கத்துக்கிட்டோமா, ஹதீஸ்ல இருந்து வருதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அல்லாஹ் தஆலா வந்து தன்னுடைய திருமுறையில சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா கும்தும் இலஸ்ஸலா, நீங்கள் தொழுகைக்காக எழுந்து சென்றால், ஃபக்ஸிலு உஜூஹக்கும், நீங்கள் உங்களுடைய முகங்களை கை கழுவி கொள்ளுங்கள். அடுத்து வைதியக்கும், உங்களுடைய கைகளை கழுவி கொள்ளுங்கள். இலல் மராஃபிகி, உங்களுடைய கரண்டை வரை கழுவி கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். நீங்க வந்து முகத்தை கழுவுங்க, கையை கழுவுங்க அப்படின்ற விஷயங்கள் மட்டும்தான் குர்ஆன்ல வருது. இந்த வசனம் வந்து அல் மாயிதா 5வது அத்தியாயத்தில் 6வது வசனமாக வருது. அப்போ ஒழு எப்படி முழுமையாக செய்யறது, ஒழு செய்வதற்கான முறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒழு செய்தார்கள், என்னென்ன முறையில் ஒழு செய்தார்கள் அப்படின்றத நாம் அதிகமான ஹதீஸ்கள் மூலமாக தான் நாம் எடுக்க முடியும். குர்ஆன்ல அல்லாஹ் வந்து உங்களுடைய முகங்களையும் உங்களுடைய கைகளையும் உங்களுடைய கரண்டை வரை கால்களையும் கழுவி கொள்ளுங்கன்ற விஷயம் மட்டும்தான் வரும் குர்ஆனுடைய வசனத்துல. அதன் பிறகு அல்லாஹ் சொல்லுவான், வம்சிக்கு பிருஊசக்கும், உங்களுடைய தலைக்கு மசாஜ் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இவ்வளவுதான் வரும் குர்ஆன்ல. இதன் பிறகு நாம் இதற்கான விளக்கத்தை எடுத்தோம்னா நம்ம வந்து அதிகமான ஹதீஸ்களை வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம ஒழு செய்யணும் அப்படின்டா ஃபர்ஸ்ட் விஷயம், இன்றைய தினம் வந்து ஒரு பள்ளிவாசலுக்கு குழந்தைகளை அனுப்புறோம்ல, பள்ளிவாசலுக்கு குழந்தைகள் ஆண் பிள்ளைகளை வந்து ஒரு 10 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம என்ன செய்வோம், பள்ளிவாசலுக்கு அனுப்பி வைப்போம். வீட்டிலேயே ஒழு செய்து வச்சு அனுப்பணும். வீட்டுல நம்ம பிள்ளைங்க வீட்டுல வந்து ஒழு செஞ்சுட்டு போய் பள்ளிவாசல்ல போய் தொழுவுப்பா அப்படின்னு சொல்லி பழக்கக்கூடியவங்களாக இருக்கணும். பள்ளிவாசல்ல போய் ஒழு செஞ்சுக்கோன்னு சொல்லாம வீட்டிலேயே ஒழு செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லணும். ஏன் அப்படின்டா, நாம் ஒழு செய்து விட்டு தொழுகைக்காக வீட்டிலிருந்து நடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்குமே நன்மைகள் எழுதப்படும், பாவங்கள் அளிக்கப்படும். அப்போ நாம் இதை வந்து நம்மளுடைய பிள்ளைகள் இருந்து நாம் ஆரம்பிக்கணும். இன்ஷா அல்லாஹ் குழந்தைகளை வீட்டில இருந்து பள்ளிவாசலுக்கு அனுப்புனா ஃபர்ஸ்ட் ஒழு செஞ்சுட்டு போங்க, வீட்லயே ஒழு செஞ்சுட்டு போங்க அப்படின்ற ஒரு பழக்கத்தை நாம் கொண்டு வரக்கூடியவங்களாக இருக்கணும். இத வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக புகாரிலும் இருக்கு, முஸ்லிம்லயும் இருக்குது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் வீட்டிலேயே ஒழு செஞ்சுட்டு தொழுகைக்காக வீட்டிலிருந்து ஒரு எட்டு எடுத்து வைக்கும் போதும் அவருடைய நன்மைகள் வந்து அதிகமாகுது, அவருடைய பாவங்கள் அழிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல ஒழு செய்யறதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நாம பிஸ்மில்லா அப்படின்ற வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கணும். எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் நாம் முதலில் அல்லாஹுடைய பெயரை சொல்லி பிஸ்மில்லா அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கணும். இதை பற்றி ஒரு ஹதீஸ் வருது. என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கான வக்து வந்துருது. அப்ப வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஒழு செய்ய தண்ணீர் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ சொல்லப்படும் போது அங்க சஹாபாக்கள் ஒழு செய்வதற்கான தண்ணீரை எடுத்துட்டு வந்து தராங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் சொல்றாங்க, இந்த இடத்துல நாங்க கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் இருந்ததாக இப்னு அப்பாஸ் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை வந்து அறிவிக்கக்கூடிய சஹாபியார்னா கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கும் போது சொல்றாங்க, அந்த இடத்துல 70 சஹாபாக்கள் இருந்தாங்க. அப்போ எல்லாருக்கும் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் பிஸ்மில்லா அப்படின்ற வார்த்தையை கொண்டு ஆரம்பிங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், கைகளை மணிக்கட்டு வரை கழுவணும். இந்த 2 கையையும் நம்ம என்ன செய்யணும், மணிக்கட்டு வரைக்கும் கழுவுறது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து காட்டி கொடுத்திருக்காங்க. ரசூலுல்லாஹ் வந்து தன்னுடைய 2 கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்னும் வலது கையால் நீரை அள்ளி வாய் கொப்பளித்துட்டு மூக்கை சுற்றம் செய்வாங்க. அதாவது வலது கையில தண்ணி எடுத்து அந்த தண்ணியை வாயை கொப்பளிச்சுட்டு அதே கையில வந்து மூக்கை சுற்றம் செய்வாங்க அப்படின்னு சொல்லியும் நசாயில 147வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வந்து இடம்பெறுது. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 2 கைகளையும் மணிக்கட்டு வரைக்கும் நல்லா சுத்தமா கழுவணும்.
அதன் பிறகு வாயை கொப்பளிக்கணும். வாயை கொப்பளிக்கும் போது மூக்கையும் சுத்தம் செய்யக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க அப்படின்றது நம்ம இந்த ஹதீஸ்ல இருந்து தெரிந்துக்கலாம். அதே போல அடுத்ததாக நாம் என்ன செய்யணும் அப்படின்டா, முகம் கைகளை கழுவணும். முகம் கழுவுறது, கை கழுவுறது. ரசூல்லா வலது கையால தண்ணி அள்ளி ஒரே கையில ரசூல்லா அதிகமாக ஒழு செய்யும் போது வலது கையில தண்ணி அள்ளுவாங்கன்னு சொல்லி ஹதீஸ்கள்ல வரும். முகத்தை கழுவுவாங்க, அதன் பிறகு கைகளை கழுவினார்கள். அதன் பிறகு தலைக்கு மசகு செய்வதை பற்றி வரும்போது அவங்க தலையுடைய நெற்றியிலிருந்து ஆரம்பிச்சு பின்னாடி வரைக்கும் கைகளை கொண்டு சென்று அதன் பிறகு அப்படியே திருப்பி எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதன் பிறகு தன்னுடைய ஆள்காட்டி விரலை காதுக்குள்ள விட்டுட்டு கட்டை விரலை காதுக்கு வெளிப்புறமாக வைத்து காதுக்கு மசகு செய்தார்கள். இன்னும் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்டா, தண்ணீரை எடுத்து வலது காலில் முதலில் ஊற்றுவாங்க, பிறகு இடது காலில் ஊற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸ்ல இடம்பெறுது. இது தனித்தனியாக ஒவ்வொரு ஹதீஸாகவும் அதிகமான இடங்கள்ல இருக்குது. இப்போ ஒழு செய்யக்கூடிய முறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம ஃபர்ஸ்ட் 2 கைகளையும் மணிக்கட்டு வரைக்கும் கழுவணும். அதன் பிறகு வாய் கொப்பளிக்கணும். அதன் பிறகு மூக்கை சுத்தம் செய்யணும். அதன் பிறகு நாம முகத்தை கழுவணும். அதன் பிறகு முழங்கை வரை கைகளை கழுவணும். அதன் பிறகு நம் தலைக்கும் காதுக்கும் மசாஜ் செய்யணும். அதன் பிறகு 2 கால்களையும் சரியான முறையில கரண்டை கால் வரைக்கும் கழுவக்கூடியவர்களாக இருக்கணும். இதுதான் ஒழு செய்வதற்கான முறை. இந்த ஹதீஸ்கள் அதிகமான இடங்கள்ல இடம்பெறுது. இதுல உதாரணத்துக்கு நாம பார்த்தோம் அப்படின்னா, இப்னு அப்பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை முறையை சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ் நசாயிலேயும் வருது. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒழு செய்தார்கள் அப்படின்றத முழுமையாக ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டுவாங்க. இதுலயே நாம தொழுகைக்கு ஒழு செய்யக்கூடிய விஷயத்துல குதிங்கால்களை கழுவணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒழு செய்யறதுல குதிங்கால்களை கழுவுறதுல ரொம்ப அலட்சியமாக இருக்கிறோம். கால் கழுவும் போது கரெக்டா கால்ல ஃபுல்லா தண்ணி பட்டுச்சா, நம்ம கரெக்டா கழுவி இருக்கோமா ஃபுல்லா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். ஏன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நீங்க குதிங்கால்களை சரியாக கழுவுங்க, இத கழுவாதவர்களுக்கு கேடுதான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதனால நீங்க 2 கால்களையும் சரியாக கழுவுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஒழு செய்யும் போது முழுமையான முறையில் நாம் ஒழு செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி ரெடி ஆகுவோம்? இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபரோ இல்ல உங்க ஸ்கூல்ல கரஸ்பாண்டோ மிஸ்ஸோ இப்படி யாரோ ஒருத்தவங்க நம்முடைய வீட்டுக்கு வராங்க அப்படின்னும் போது நம்மளுடைய உடல் ஆடைகள் எப்படி இருக்கும், நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் எப்படி இருக்கும்? எப்பவுமே வீட்டுல போட்டிருக்க பழைய ட்ரெஸ் தூக்கி போட்டுட்டு நிப்போமா? நிக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது, வீட்டை இருக்கக்கூடிய வீடு அப்படியே பளபளன்னு அழகாயிடும். சரிங்களா? இன்னும் நம்ம என்னெல்லாம் அலங்காரப்படுத்தி கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு வீட்டையும் அலங்காரப்படுத்துவோம். நம்மளும் நல்லா ரெடி ஆகுவோம். நம்மளும் என்ன செய்வோம்னா அப்படியே முழுமையாக தயாராகி நிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. வர டைமுக்குள்ள நம்மளால என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சிருவோம். அப்படிதானே நாம இருக்கிறோம். அப்ப நாம் பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி, நம்ம ஒருத்தரை சந்திக்கிறோம், ஒருத்தர்கிட்ட பேசணும் அப்படின்றதுக்கு மிகவும் எதிர்பார்ப்போடு, மிகவும் மகிழ்ச்சியோடு, மிகவும் அதிகமான ஈடுபாடோடு நாம் ஒருவரை சந்திக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்தால் அதற்கு முழுக்க தகுதியான ஒரு நபர் யாருன்னா நம்மை படைத்த அல்லாஹ் தான். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களை விடவும் அல்லாஹ் தான் மேலாவனவன். அல்லாஹ் தான் நம்மை படைத்தான். எனக்கு இன்னைக்கு பார்க்கக்கூடிய கண்களை கொடுத்திருக்கிறான் அப்படின்னா அதற்காக நாம் என்றாவது நன்றி சொல்லியிருக்கோமா? நாம் இன்னைக்கு நம்மளுடைய உடல் அமைப்பை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு அழகான கண் பார்வையை கொடுத்திருக்கிறான், காது கேட்கக்கூடிய தன்மையை கொடுத்திருக்கிறான், வாய் பேசக்கூடிய தன்மையை கொடுத்திருக்கிறான். இது எல்லாத்துக்கும் நம்ம என்றாவது ஒரு நாள் இறைவா எனக்கு என்னுடைய உடல் அமைப்பை நீ இந்த அளவுக்கு சிறப்பாக கொடுத்தாயே அதற்காக நன்றின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோமா? கிடையாது. நாம அல்லாஹ்வை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஒரு நேரத்துல அல்லாஹ் நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்திருக்கானே அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். இந்த உலகத்துல நாம் இத்தனை வருடங்கள் இருந்தோம், மறுமையுடைய நாள்ல நீ என்னென்ன அமல்கள் செய்தான்னு சொல்லி கேட்கும் போது அல்லாஹுக்கு நாம் பதில் சொல்லணும்ல. அல்லாஹ்வை நாம் சந்திக்க போகிறோம், அல்லாஹுடன் நான் உரையாட போகிறேன். ஒரு சாதாரண ஒரு மனிதன் நம் வீட்டுக்கு வரும்போது அவர்கிட்ட நாம் பேசுறதுக்காக தயாராகக்கூடியதுல 10ல் 1% கூட நாம் தொழுகைக்காக தயாராகிறது கிடையாது. தொழுகைக்காக நாம் என்ன செய்யறோம்? வீட்டுல இருந்து என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோமோ அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸோட அப்படியே போய் நின்று தொழுகிறது.
அந்த தொழுகைக்கான ஒழுவை முழுமையாக செய்யறது கிடையாது. அப்ப ரசூல்லா என்ன சொல்றாங்க, இந்த உழுவை முழுமையாக செய்யணும். ரசூல்லா வந்து ஒழு செய்யறத வந்து அழகா ஒவ்வொன்றையும் அப்படியே செஞ்சு காட்டியிருக்காங்க சஹாபாக்களுக்கு, அதை அவங்க செய்யறாங்க. அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, நீங்க ஒரு மக்களை போய் பார்க்கும் போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க உங்க குதிங்கால்கள்ல நல்லா கழுவுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாம் எந்த அளவுக்கு தயாராகிறோம் அல்லாஹ்வை பார்க்கணும். நான் அல்லாஹுடன் பேச போகிறேன், என்னை படைத்த அல்லாஹ் என்னுடன் நான் பேசுறதை கேட்க போறேன், அல்லாஹ்க்கு மிகவும் நெருக்கத்துல நான் நிக்கிறேன் அப்படின்னும் போது நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடம் நாம் உரையாடும் போது தயாராகிறோம் அப்படின்றது நம்மை நாமே சீர்திருத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். நாம் நம்மிடத்தில் இந்த குணங்கள் வருதா அப்படின்றத நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உழுவை பற்றி வந்து சொல்லும் போது, ஒரு முறை பண்ணுமா, 2 முறை பண்ணுமா, 3 முறை பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும். இதை பத்தி ரசூல்லா எப்படி செஞ்சிருக்காங்கன்ற ஹதீஸை பார்ப்போம். அதற்கு முன்னாடி எத்தனை வாட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு முறை பண்ணணுமா ஒழு செய்யும் போது, 2 முறைகள் பண்ணணுமா, இல்ல 3 முறைகள் பண்ணணுமா? 3 முறை. ஒரு முறை பண்ணக்கூடாதா? ஒரு முறை பண்ணக்கூடாதா? ஒரு முறை பண்ணலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த ஒழுவை பற்றி சொல்லி கொடுக்கும் போதே வந்து சொல்றாங்க, ஒவ்வொரு வாட்டியாகவோ அல்லது 2 முறையாகவோ அல்லது 3 முறையாகவோ நீங்கள் ஒழு செய்து கொள்ளலாம். கைக்கு வந்து நம்ம ஒழு செய்யும்போது மணிக்கட்டு வரைக்கும் கழுவுறோமா, அப்போ ஒரு முறை கழுவலாம், இல்ல 2 முறைகள் கழுவலாம், இல்ல 3 முறைகளும் கழுவலாம். ஆனா மசாஜ் செய்வது மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறைதான் செய்து காட்டினார்கள் அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்லி காட்டுறாங்க. சரிங்களா? அடுத்ததாக நாம் பார்த்தோம் அப்படின்டா என்ன வரும், ஒழு செஞ்சுட்டோம், அடுத்து என்ன செய்யணும்? ஒழு செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து முழுமையாக ஒழு செஞ்சு முடிச்சாச்சு. இந்த ஒழுவுக்கான துவா என்ன? அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சொல்லியிருக்காங்க. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்ற நான் சாட்சி சொல்றேன், அவன் தனித்தவன். நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் அவனுடைய அடியாரும் ஆவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த துவாவை நாம் சொல்றோம். இதற்கான நன்மை என்ன? இப்ப நான் முழுமையா ஒழு செஞ்சுட்டேன், இந்த துவாவையும் சொல்லிட்டேன், என்ன நன்மை நமக்கு கிடைக்கும்? அதாவது சொர்க்கத்துடைய 8 வாசல்களுமே வந்து திறக்கப்படுது அப்படின்றாங்க. சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் திறக்கப்படுது. அதுல எந்த வாசல் வழிக்கா வேணாலும் நீங்க போலாம், நீங்க விரும்பக்கூடிய வாசல் வழிக்காக நுழையுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா ரசூல்லா, இல்லா ஃபுதிஹத் லஹு அப்வாபுல் ஜன்னா, அவர்களுக்கு ஜன்னாவுடைய சமானியா 8 வாசல்களும் திறக்கப்படும், நீங்க வந்து எந்த வாசல் வழிக்கா வேணா உள்ள போங்கன்னு சொல்லி அந்த மனிதருக்கு சொல்லப்படும். அப்போ நம்ம வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகைகளுக்கும் நாம் ஒழு செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோம். இந்த ஒழு செய்யும் போது இவ்வளவு பெரிய நன்மை நமக்கு வந்து அல்லாஹ் கொடுத்துருக்கான்ல. இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் ரேஷன் கடையில போடுறான், இப்ப பொங்கலுக்குண்டா எப்படி போய் நிப்போம்? எப்படி போய் நிக்கிறோம்? அங்க கடை 9 மணிக்கு திறப்பானா 7 மணிக்கெல்லாம் போய் அங்க வேலை பார்த்துட்டு வந்துருவோம். நான் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நின்று நான் இங்க நின்றுட்டு இருந்தேன், அந்த போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டு வருவோமா? உலகத்துல இது நிரந்தரம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம இதுல வந்து அப்படியே அந்த செல்வத்தின் நமக்கு ஒரு பொருள் கிடைக்குதுன்னு அதற்கான நேரத்தையும் காலத்தையும் அதிகமாக செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனா மறுமையில் நமக்கு இதற்கான நன்மை இப்படி கிடைக்கும். நீ டெய்லி ஒழு செய்யறோம், நம்ம ஒழு செஞ்சு முடிச்சோன்னா இந்த துவாவை கரெக்டா ப்ராப்பரா ஒழு செஞ்சுட்டு துவா சொல்றோம் அப்படின்னும் போது நமக்கு அல்லாஹ் தாலா நீ எந்த வாசல் வரைக்கும் வேணா சொர்க்கத்துக்குள்ள போப்பான்னு சொல்லி 8 வாசல் கதவையும் திறந்து விடுறான்டா. நாம என்ன செய்யறோம்? இதை சிந்திச்சு பாக்குறோமா? தெரியுது நமக்கு, இந்த ஹதீஸ் தெரியுது. ஆனா எத்தனை பேர் இதை நினைவு கூறக்கூடியவங்களாக இருக்கிறோம்? ஒழு செய்யும் போதெல்லாம் நம்ம கரெக்டா ஒழு செஞ்சுட்டு துவாவை சொன்னோம்னா நமக்கு இந்த நன்மை இருக்குது, நாம அந்த துவாவை சரி வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நாம் எத்தனை பேர் அதை சொல்றோம்? நமக்கு அந்த எண்ணம் வருதா அப்படின்டா? வரமாட்டேங்குது. அந்த இடத்துல நம்மளை நாமளே சீர்திருத்தி கொள்ளக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாம் மாத்திக்கணும். ஏன்னா ஒழு செய்வதற்காக நாம் எழுந்து சென்று ஒழு செஞ்சு துவா சொல்லும் போது இந்த துவாவை சொல்வதால் எனக்கு இந்த நன்மை கிடைக்கும்ன்ற எண்ணம் நமக்குள்ள வரும்போது
அதிகமா சரியா செய்வோம். நம்ம கரெக்டா ஒழு செஞ்சிட்டோம்னா, துவா சொல்லிட்டோம்னா அல்லாஹ் நமக்கு இந்த கூலியை தருவான். அதுக்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சில அமல்களை வந்து இந்த செயல்கள் செய்தால் இதற்கு இந்த கூலிகள் சொல்றாங்க. எதற்குன்னா நம்மை ஊக்குவிக்கணும். என்னுடைய மக்கள் வந்து அந்த அந்த இடத்துல சோர்ந்து போக கூடாது அப்படின்றதுக்காக போருடைய காலகட்டத்திலும் யார் இந்த வாளுக்கு சொந்தக்காரரா எடுத்துக்கிறாங்க, இதுக்கு யார் உரிமையை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் ரசூல்லா வந்து ஊக்குவிப்பாங்க சஹாபாக்களை. அப்ப நான் போறேன் யார் ரசூல்லான்னு சொல்லி ஒரு சஹாபி என்ன செய்வாங்க, நான் போய் அந்த போர்ல வெற்றி பெற்று அவங்க வந்து வீரமரணம் அடைஞ்சிருவாங்க. அந்த போரில் இருக்கும்போது அவங்க வீரமரணம் அடைஞ்சிருவாங்க, வெற்றி பெற்றுருவாங்க, அவங்க ஷஹீத் ஆயிடுவாங்க. அப்ப இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா அதிகமான இடங்களில் ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு இதற்கான நன்மை இவ்வளவு, இதை செஞ்சனா இவ்வளவு அமல் உனக்கு கிடைக்கும். இப்ப இதுதான் அமல்கள். நாம் செய்யக்கூடிய ஒழு செய்யறது நமக்கு தொழுகைக்காக கடமையான ஒரு விஷயம். இந்த ஒழுவை செய்வதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் வருதுன்னு சொல்லி நம்ம இதுல பாக்குறோம். என்ன பாக்குறோம்? ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. கையை கழுவும் போதே நாம் கையால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுது. இப்படி நம்ம ஒவ்வொரு உறுப்புகளை கழுவும் போதும் நமது பாவங்கள் மன்னிக்கப்படுது. அடுத்து நாம் தொழுகைக்காக தயாராகி போகக்கூடிய நேரத்துல நாம் செய்யக்கூடிய தீமையான விஷயங்களை விட்டு நாம் விலகி வந்துடுறோம். அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா துவா செய்யும் போது நாம் என்ன செய்வோம், அந்த துவாவின் மூலமாக சொர்க்கத்தினுடைய வாசல் கதவுகள் நமக்காக திறக்கப்படுது. இப்படி நாம் அன்றாடம் செய்யக்கூடிய உழு, இதற்கான நாம் எவ்வளவு நேரம் எடுத்துப்போம்? ஒழு செய்ய மிஞ்சி போனா எவ்வளவு நேரம் எடுத்துப்போம்? ஒரு 3 நிமிடங்கள் எடுத்துப்போம். அந்த 3 நிமிடத்தில் நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு கூலி அல்லாஹ் தஆலா தரான் அப்படின்னும் போது நாம் அதற்காக அதிகமாக விரையக்கூடியவர்களாக இருக்கணும். இது இந்த உலகத்துல நாம் உழு செய்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள். மறுமையில நமக்கு என்ன நன்மை ஏற்படும்? உழு செய்தவர்களை அல்லாஹ் தஆலா மறுமையில எப்படி பார்ப்பான்? பிரகாசமாக இருப்போம். என்ன அப்படின்னா அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமுறையில சொல்லி காட்டுறான், இன்னா அழ்தைனாஹு கல் கௌசர், நாம் உமக்கு கௌசர் என்ற நீர் தடாகத்தை கொடுத்திருக்கிறோம் சொல்லி சொல்றான். இந்த கௌசர் அப்படின்ற நீர் தடாகத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதிகமான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. முஸ்லிம்ல 4248 246 இந்த மாதிரி ஒரு 5-6 ஹதீஸ்களுக்கு மேல கௌசர் அப்படின்ற அந்த நீர் தடாகத்தை பற்றி சொல்றாங்க. கௌசர் அப்படின்ற நீர் தடாகத்துக்கு நான் உங்கள் அனைவருக்கும் முன்னதாக அங்க போய் நின்றுவேன். அந்த இடத்துல நான் என்னுடைய தோழர்களுக்கு, என்னுடைய உம்மத்தினருக்கு நான் வந்து என்ன செய்வேன்னா அந்த நீரை வாரி வழங்குவேன். அங்க அன்றைய நிலம் எப்படி இருக்கும்? மறுமை நாள்ல சூரியன் மிகவும் அருகாமையில கொண்டு வந்து வச்சிருவான். நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு ஏற்ப நம்மளுடைய வேர்வைகள்ல மூழ்கி இருப்போம். என்னென்ன தவறுகள் செய்திருந்தானோ அந்த தவறுகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு மனிதனும் வேர்வையில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்முடைய உம்மத்திற்கு மட்டும், நான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய சமுதாயத்திற்கு நான் இந்த நீரை வாரி வழங்குவேன். இங்க வந்து வெள்ளியாலான கோப்பைகள் இருக்கும், பொன்னாலான கோப்பைகள் இருக்கும் அப்படின்றாங்க. இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நீரை ஒரு முறை ஒருவர் குடித்து விட்டால் மீண்டும் அவருக்கு தண்ணீர் தாகமே எடுக்காது அப்படின்றாங்க. இதோட டேஸ்ட பத்தி சொல்லும் போது இன்னைக்கு தண்ணியோட டேஸ்ட் என்ன, நம்ம இன்னைக்கு குடிக்கிற தண்ணியோடைய டேஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம எதை சொல்ல தெரியுமா? எதுவுமே டேஸ்ட் இல்லைன்போம். ஆனா மறுமை நாளில் கௌசர் என்ற நீர் தடாகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீருடைய டேஸ்டை பத்தி சொல்லும் போது பாலை விட வெண்மையானதாகவும் தேனை விட சுவையானதாகவும் இருக்கும்ன்றாங்க ரசூல்லா. இப்ப அந்த இடத்துல நாம் எப்படி அடையாளம் கண்டு கொள்வாங்க? இப்ப நம்ம இன்னைக்கு வந்து ரசூல்லாவை நம்ம பார்த்திருக்கோமா? கிடையாது. ரசூல்லாவுடைய காலத்துல வாழ்ந்தோமா? ரசூல்லாக்கு நம்ம தெரியுமா? தெரியாது. நம்ம எப்படி அவங்க அடையாளம் கண்டு கொள்வாங்கன்னா இந்த ஒழு செய்வதற்குடைய உடல்ல வந்து பிரகாசமாக இருக்கும். நம்ம எந்த இடத்திலாம் ஒழுவுடைய நீர் படுகிறதோ அந்த இடங்கள்லாம் என்ன செய்யணும்னா பிரகாசமானதாக இருக்கும். அந்த பிரகாசத்தை வைத்து நாம் வந்து ஒழு செய்தவங்க அப்படின்னு சொல்லி நமக்கு மறுமை நாள்ல நம்மளுடைய அடையாளமாக இருக்கும். எப்படி அப்படின்னா இத பத்தி வந்து நுஐம் அல் முஜ்மிர் அப்படின்றவங்க சொல்றாங்க, ஒரு முறை நாங்கெல்லாம் வந்து ஒழு செஞ்சு கொண்டு இருக்கும்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒழுவை வந்து அழகாக செய்யுங்க, நீங்க வந்து நல்ல தண்ணீர் ஃபுல்லா படுற மாதிரி நல்லா கழுவுங்க, ஏன்னா ஒழுவு வந்து உடலை வந்து பிரகாசிக்க செய்யக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் ஒரு ஹதீஸ் இருக்குது. இன்னும் நம்ம வந்து ஒழு செய்யும் போது முகம், கை, காலு, மசாஜ் செய்யக்கூடிய இடம் இதெல்லாம் வந்து பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லியும் ஹதீஸ்ல வந்து இடம்பெறுது. அப்போ அதிகமாக நாம் ஒழு செய்யும் போது கவனமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த ஒழுவின் மூலமாக நமக்கு அதிகமான நன்மை கிடைக்குது. நம்ம ஒழு செய்யறது வந்து அல்லாஹ் கடமையாக்கி இருக்கான் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக நாம் போய் செய்யும் போதும்
இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு இப்படிப்பட்ட கூலிகள் எல்லாம் வழங்குவான். ஒழு செய்வதால நமக்கு இந்த நன்மை எல்லாம் கிடைக்குது அப்படின்றத நாம் உணர்ந்து செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் ஒழு செய்யும் போது பல் துலக்க வேண்டுமா? ஒழு செய்யும் போது பல்லு வளர்க்கணுமா? நம்ம 5 வேலையை விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் ஃபஜருக்கு பல்லு வளர்க்குறோமா ஒழு செய்யும் போது? ஃபஜர்ல ஒழு செய்யும் போது பல்லு வளக்கிட்டு தொழுகிறோமா? கிடையாது. குளிருது, காலைல எந்திரிச்சா பல்லு வளர்க்கனா பசி வந்துரும். இப்படி இருக்கிற எல்லா காரணங்களையும் கொண்டு வந்து அந்த ஒழுக்குள்ள போட்டுருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க ஒழு செய்யும் போது பல்லு வளர்க்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஆனா நமக்கு சிரமமாக ஆயிடும் அப்படின்றதால அதை வந்து நமக்கு கடமையாக ஆக்கல. அதான் நான் சொன்னேன், நம்ம வந்து அல்லாஹ்விடம் பேச போறோம், நம்ம அல்லாஹுவை சந்திக்க போகிறோம் அப்படின்ற அந்த முழுமையான எண்ணத்தோடு ஃபஜர்லயாவது எழுந்த உடனே பல்ல வளக்கிட்டு ஒழு செஞ்சுட்டு வந்து தொழுவக்கூடியவங்களாக இருக்கணும். நம்ம வந்து அதை வந்து ரொம்ப அலட்சியமாக நம்ம வந்து கருதுறோம். இன்னைக்கு அல்லாஹ் வந்து என்ன செய்யறானா, நமக்கு எல்லாத்தையுமே இலகுவாக்கி தான் கொடுத்துருக்கான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸஹா. எந்த ஒரு ஆத்மாவையும் அவனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு சோதிக்க மாட்டான். இப்ப நம்மளால ஒழு செய்ய முடியும் அப்படின்ற சூழ்நிலை இல்ல, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஜுரமா இருக்குது, எனக்கு ரொம்ப குளிருது, இப்ப நான் போய் ஒழு செஞ்சா எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும், எனக்கு வந்து இதை சளி பிடிச்சிருக்குது, என்னால அந்த ஒழு செய்ய முடியல அப்படின்ற சூழ்நிலைகள் எல்லாம் வந்தால் என்ன செய்யணும் அப்படின்றதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காக்குறான். தண்ணி கிடைக்கல, இப்ப என்ன செய்யணும்? தயமும் பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில 2 இடங்கள்ல வந்து சொல்லி காட்டுறான். ஃபைன்லம் தஜிதுமா, நீங்கள் வந்து தண்ணீரை பெற்றுக்கொள்ளாவிட்டால் ஃபதயம்மமு அப்படின்னு சொல்லி சொல்றான். நீங்கள் தயமும் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தண்ணி கிடைக்கலையா, நீங்க என்ன செஞ்சிருங்க? தயமும் செஞ்சு கொள்ளுங்க. சைதன் தொய்யிபன், தூய்மையான ஒரு மண்ணில் இருந்து நீங்கள் தயமும் செய்து கொள்ளுங்கள். ஃபம்சஹு உஜூஹக்கும் வைதியக்கும், நீங்கள் உங்களுடைய கைகளையும் முகங்களையும் ஃபம்சஹு மசஹு செய்து கொள்ளுங்கள். ஒரு தூய்மையான மண்ணுல உங்க கைகளை தட்டி விட்டு அந்த கைகளை முகத்திலும் கைகளிலும் தடவி கொள்ளுங்கள். எவ்வளவு இலகுவா அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். நம்ம என்ன செய்யறோம்? அலட்சியமாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹுடைய அருள் கொடைகள்ல மனிதன் வந்து என்ன செய்யறான் அப்படின்னா 2 விஷயங்கள நம்ம ரொம்ப அலட்சியமாக இருக்கோன்றாங்க ரசூலுல்லாஹ். என்னென்னு பார்த்தோம்னா, 1 இளமை பருவம். நல்லா உடல்நிலை நன்றாக இருக்கும்போது அந்த உடல்நிலையை நாம் முதுமை அடைந்து விட்டால் நமக்கு நம்மளுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு விடும். அன்னைக்கு நம்மளால அமல்கள் செய்ய முடியாது அப்படின்றத கருத்தில் கொண்டு இளமை பருவத்துல அதிகமான அமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போல ஓய்வு நேரம், நமக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தை நாம் பாழாகக்கூடியவர்களாக இருக்கணும். நமக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சிருச்சு, வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், நான் வந்து உட்காடுறேன் அப்படின்னும் போது என்ன செய்யறோம் அப்படின்றத நாம் சிந்திச்சு பார்க்கணும். இப்பதான் வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்த போடு அந்த டிவியை 2 நாடகத்தை பார்ப்போம் அப்படின்போம். இல்லைன்னா போனை எடுத்து நோண்டுவோம். யாருமே வந்து ஒரு திக்ர் செய்வோம், ஒரு நன்மையான காரியங்கள் ஈடுபடுவோம். இன்னைக்கு நான் காலையில எழுந்ததுல இருந்து இத்தனை மணி நேரம் வேலை பார்த்திருக்கேன், இந்த உலகத்திற்காக என்னுடைய குடும்பத்திற்காக இவ்வளவு நேரம் நான் வந்து என்னுடைய நேரத்தை நான் ஒதுக்கி இருக்கேன். இதுல ஒரு 10 நிமிடத்தையாவது நான் அல்லாஹ்வை நினைவு கூறணும். என்னுடைய மறுமை வாழ்க்கையில் நான் செய்த அமல்கள் என்னை பாதுகாக்கும், அதனால நான் என்னுடைய வாழ்க்கைக்காக என்னுடைய மறுமைக்காக நான் அமல்களை செய்யணும் அப்படின்ற அந்த எண்ணத்துல நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னா மறுமையில ஒருத்தருடைய சுமையை இன்னொருத்தர் சுமக்க முடியாது. நாம் என்ன நன்மை செஞ்சோமோ அதுதான் நமக்கு வந்து சேரும். நாம் செய்யக்கூடிய தீமைகள் நம்மை தான் வந்து சேரும். அப்போ நாம் என்ன அமல்கள் செய்தோம் அப்படின்றத நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த அமல்களை முழுமையாக செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்கள்ல இன்னைக்கு நம்ம வந்து ஃபுல்லா ஒழுவு பத்தி மட்டும் தான் பார்த்திருக்கோம். தொழுகையை பற்றி, தொழுகையுடைய தக்பீர் கட்டுறதுல இருந்து தொழுகையுடைய மொத்த சட்டங்களை எப்படி தக்பீர் கட்டணும்னு என்ன துவா ஓதுறது அப்படின்றத வரக்கூடிய வாரங்கள்ல இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டால் அதை பிறருக்கு எடுத்து சொல்வதும் நம் மீது கடமையாக ஆகுது. இது ஒரு விஷயத்தை நாம் எடுத்து சொல்லும் போது அந்த விஷயத்தை நாம அடுத்தவங்களுக்கும் எடுத்து சொல்லணும். நீங்கள் என்னை பற்றி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டால் அதை பிறருக்கும் எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு. இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியும் போது அதை நாம் பிறருக்கும் எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் நம்மை அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள வேண்டும். மேலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் உம்மு மதரசத்துல் ஊலான்றாங்க, தாய் தான் முதல் மதரசான்றாங்க. பெண்களாகிய நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி நமது பிள்ளைகளுக்கு அது சென்று
அந்த பிள்ளைகளுடைய சந்ததிகள் சரியான முறையில் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்து கேட்கக்கூடிய உங்களுக்கும் சொல்லக்கூடிய எனக்கும் அதை செயல்படுத்தி தன்னுடைய வாழ்நாளில் வெற்றி பெற்று சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைவதற்கான வாய்ப்பை வல்ல ரஹ்மான் ஏற்படுத்தி தருவானாக என்று பிரார்த்தித்தவளாக எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.